என்ன நடந்துச்சுன்னு நீங்க அம்மாட்ட சொன்னதுமே அம்மா தான் புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. அதோட விடுங்க சின்னம்மா, அதையே பேசிட்டு இருக்காதீங்க. இல்ல சின்ன தம்பி, உங்க அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்க மனசு என்ன பாடுபடும் சொல்லி அத்தை அழுதாங்க. ஆமா சின்ன தம்பி, இப்படி ஒரு பழைய தான் பையன் மேல போட்டுட்டாங்களேன்னு தெரிஞ்சா பெத்த தாயால அதை தாங்கிக்கவே முடியாது. சின்னம்மா, பெத்தவங்கன்னு ஒருத்தங்க இருந்தா தானே அவ்வளவு. நான் பிறந்ததுமே கோயில் வாசல என்ன அனாதையா தூக்கி போட்டுட்டு போயிட்டான். என்ன ஊர் பெரியவங்க எல்லாரும் வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? ஐயா, இவரு நாச்சியரம்மா மேல பஞ்சாயத்துல பிராது கொடுத்திருக்காரு. அபிராமி மேலையா? யாரு, பவானியா? ஆமாங்க ஐயா. டேய் பவானி, என்னடா இதெல்லாம், என்னடா ஆச்சு உனக்கு? அன்னைக்கு இப்படிதான் கோர்ட்ல போய் சாட்சி சொன்ன, இப்ப பஞ்சாயத்துல போய் பிராது கொடுத்திருக்க. ஒரு நிமிஷம் இருங்க. பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏன் இங்க வரணும் சொல்லி அனுப்பி இருந்தா நான் பஞ்சாயத்துக்கு வந்திருப்பேன்ல. கோயில் மரத்தடியில தானே பஞ்சாயத்து நடக்கும். என்ன புதுசா? எங்களால இவர் சொல்றத நம்ப முடியல. இவர் சொல்றத பஞ்சாயத்துல பிராதா எடுக்கவே யோசனையா இருந்துச்சுமா. அதான் உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்க வேண்டாமே. என்னங்க, அன்னைக்கு சாட்டையால அடி வாங்கிட்டு போனால, அதுக்குதான் பழி வாங்க வந்திருக்கான். என்ன குண்ட தூக்கி போட போறானோ, இதுவும் இந்த மகராசியால வந்ததுதான். சரி, என் மேல அப்படி என்ன பிராத ஐயா கொடுத்திருக்காரு? சிவகாமி சம்பந்தப்பட்ட விஷயம் போல இருக்கு. அப்ப பெரிய குண்டாதான் வெடிக்க போகுது. ஐயோ, என்ன அபிராமி பாக்குற? நீ எழுத்து கூட்டி தப்பும் தவறுமா படிச்சு முடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும். ஏதோ நீ படிச்ச படிப்புக்கு கையெழுத்து போட கத்துக்கிட்ட, அதுதான் உன் சாதனை. முறைச்சது போதும். நீ படிக்காதவனு தானே படிச்ச மருமகளா தேடி கொண்டு வந்த. அவகிட்ட கூட அவ படிச்சு சொல்லுவா. இந்த வீட்டுல அவ இருக்கிறதுக்கு இதையாவது பண்ணட்டும். இங்க உனக்கு என்ன வேலை? நான் தான் கூப்பிட்டு வந்தேன். பதில் வந்துருச்சா? இப்ப படிச்சு சொல்லு.